பெருந்தமிழே, உன்னால் இருந்தேன் பெருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன். நடந்து முடிந்த தேர்தலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் நேற்றைய தினம் பிரதமராக ஆகியிருக்கிறார். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வேற என்ன கேட்கப்படுறீங்க? முடித்தாரு. தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றவர்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். தோல்வியுற்றவர்களும் நிறைய ஓட்டு வாங்கியிருக்காங்க. தம்பி சீமானும் நிறைய ஓட்டு வாங்கியிருக்காரு. தம்பி அண்ணாமலையும் நிறைய ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. மக்கள் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் எல்லாருக்கும் ஓட்டு போட்டிருக்காங்க. வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்து, தோல்வியற்றவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து எல்லாரும் நல்லா ஓட்டு வாங்கியிருக்காங்க. நல்ல ஓட்டு வாங்கியிருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் சார் நல்லா வளர்ந்து தான் ஓட்டு எல்லாருக்கும் போட்டிருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வருத்தம் தமிழ் மக்கள் மீது என்னென்னா, அன்றைய தினம் இலங்கையிலே லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவித்தவர்களும் வெற்றி பெற்று விட்டார்களே என்ற வருத்தம் தான் எனக்கு. அதனால தான் அவர்கள் மத்தியிலே ஆள முடியவில்லை. அதே நேரத்திலே நரேந்திர மோடி அவர்கள் இலங்கை தமிழர்களுக்கு வீடு கட்டி கொடுத்தார். வெற்றி பெற்ற நரேந்திர மோடி அவர்களுக்கு 2 கோரிக்கை வைக்கிறேன். ஒன்று, அன்று இந்திரா காந்தி கச்சத்தீவை தூக்கி கொடுத்துருக்காங்க. அந்த கச்சத்தீவை மீட்டு இந்த மீனவர்கள் மீன் பிடிக்க முடியல, படகுகள் அறுக்கப்பட்டது, மீன்வலை அறுக்கப்பட்டது. இதற்கெல்லாம் காரணம் கச்சத்தீவு தான். கச்சத்தீவு நம்மகிட்ட இருந்தால் மீன்கள் அங்கே அதிகமாக கிடைக்குது. ஆக கச்சத்தீவை மீட்டு நம்முடைய தமிழ்நாட்டோடு இணைக்கணும். அது ஒன்று. ஈழத்திலே உள்ள தமிழர்களை கொஞ்ச நெஞ்சம் இருக்கிற மக்களை பாதுகாக்க தமிழ் ஈழத்தை ஏற்படுத்த வேண்டும். இந்த 2 கோரிக்கைகளையும் நம்முடைய பாரத பிரதமரிடம் வைக்கிறேன். மற்ற வேறு என்ன இருக்க விட செய்வாங்க. ஐயத்தானே செய்ய முடியும். இவ்வளவு வருஷமா 60 வருஷமா செய்யலையே ஒருத்தர். தேர்தல் நேரத்தில் மட்டும் கச்சத்தீவு பேசப்பட்டது. அப்படிலாம் இல்லை. எப்பொழுதும் பேசுறாங்க, எப்பொழுதும் பேசப்படுகிறது. நான் எப்பொழுதும் அந்த கோரிக்கை வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். 60 வருஷமா விட்டுட்டோம். 60 வருஷம் ஆண்டவர்கள் செய்யவில்லையே. இப்போ நானும் பேசப்படுகிறது அல்லவா? அது ஒரு பெருமைக்குரிய விஷயம் தானே. தவறான ஆவணங்கள் கொடுக்கப்பட்டதா? அதெல்லாம் இல்லை, சரியான ஆவணங்கள் தான் கொடுக்கப்பட்டது. வேற என்ன கேட்க? ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இலங்கை தமிழர்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காரு, நாட்டை மீட்டு கொடுக்கணும். அதனால மகிழ்ச்சி. கூட்டணி ஆட்சி அமைஞ்சிருக்கிறது. இருக்கட்டும், இருந்தா அதெல்லாம் சரியா வந்துருவாங்க. சரியா வந்து சீமான் நாமினல் கட்சி அங்கீகாரம், தேர்தல் அங்கீகாரம் அவருக்கு கிடைச்சிருச்சு. மக்கள் கொடுத்துட்டாங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கு அவரும் கிடைச்சி நல்லா கொடுத்துருக்காங்க. அண்ணாமலைக்கும் ஓட்டு போட்டுருக்காங்க. எல்லாருக்கும் சரிசமமாக கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. தமிழக மக்கள் முடிவு சரியான முடிவு. எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. என்ன ஒண்ணு, இந்த இலங்கை தமிழர்களை கொன்றவர்களுக்கு ஓட்டு போட்டாங்க. அதான் எனக்கு வருத்தம். யாருன்னு நான் சொல்ல மாட்டேன். யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இலங்கை தமிழர்களை கொன்றது யார்? ராணுவத்தை அனுப்புனது யாரு? அது உங்களுக்கு தெரியும். நான் சொல்ல மாட்டேன். அது நான் சொல்ல மாட்டேன். தமிழக மக்கள் முடிவெடுத்தது ஒன்றை குறை. இலங்கை தமிழர்களை கொன்றவர்களுக்கு ஆதரித்தது வருத்தம். அது அவர்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னு வருத்தம். சில பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அது யாருன்னு உங்களுக்கு தெரியும். ராணுவ வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கிறேன். தோல்வியுற்றவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தான். எனக்கு இந்த 2 காரணம் தான். இலங்கையில் நம்ம சகோதரர், உங்களுக்கும் தமிழ், நீங்களும் தமிழர்கள் தானே. நம்ம தமிழர்களை கொன்று குவித்தார்கள் அல்லவா? அவர்களுக்கு வீடு கிடையாது, வாசல் கிடையாது, சொத்து கிடையாது, சுகம் கிடையாது. அவர்களுக்கு நம் உடன் பிறந்த தொப்புள் கொடி உறவுடையவர்கள், அவர்களுக்கு பூரா வீடு கட்டி கொடுத்துருக்காரு. நாடு கிடைக்க வேண்டும் என சீமான் என்ற கேட்டுக்கிட்டார். மோடி கிட்ட சொல்லுங்கன்னு அதைத்தான் கோரிக்கையாக வைத்து. ஆமா, சீமானிட்ட சொன்னார். என்னை இங்கே பார்த்து சொன்னார். அவங்க கட்சிக்காரங்க சொன்னாங்க. ஒரு தடவை பேட்டி எடுத்தாங்க. அப்பொழுது நாடு கட்டி வாங்கி கொடுங்க சாமி சொல்றேன். என்னட்ட அந்த சீமான் கட்சி தேர்தல் சொன்னார்கள். சரி நான் சொல்றேன். பேட்டி எடுத்தாங்க. சீமான் கட்சி ஒரு டிவி வச்சிருக்காங்க. அவங்க டிவியில்
நல்லா பிரதிபலிச்சு அது நான் வழங்கிய செங்கோல், நான் தான் உங்களுக்கு கொடுத்தேன். ஆனா இந்த மாதிரி அரசியலமைப்பு சட்ட புத்தகத்துக்கு வணக்கம் செலுத்திட்டு உள்ள நுழைஞ்சிருக்கிறாரு. அதை எப்படி பாத்தீங்க? நல்லா அதெல்லாம் அவர் நல்லா தான் செஞ்சிருக்காரு, சட்டத்தை மதிக்கிறாரு. கடந்த முறை செங்கோல் வணங்கிட்டு உள்ள போனாரு. எல்லாம் வழங்க வேண்டியதானே. மோடிக்கு ஜனநாயகமா என்னன்னு இது வரைக்கும் தெரியல. இப்ப வந்து கூட்டணி ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் அரசு ஜனநாயகம் என்ன தெரியல எனக்கு. எதை வச்சு சொல்லச்சு போறாங்க, சொல்லத்தான் செய்வாங்க. காமராஜ் தோத்துட்டார். தோத்தவொன்னா காமராஜை போய் கேட்காங்க, தலைவரையும் நம்ம தோத்துட்டோம், என்ன தெரியுமா சொல்லு, இதாப்பா ஜனநாயகம், இதுக்கு தான் நம்ம பாடுபட்டோம்னு சொல்லி பெருந்தலைவரே சொல்லியிருக்காங்க. பெருந்தலைவரை என்னெல்லாமோ திட்டினாங்க. ஒரு ஆட்சியில் இருந்தால் திட்டத்தான் திட்ட திண்டுக்கல் வைய வைரக்கும், அது எதையும் தாங்கும், எதையும் அவருக்கு இருக்கு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லியிருக்காரு, அப்படி விவேகானந்தரை கடைப்பிடிக்கிறவர். ராமகிருஷ்ண பரமஹம்சர் மடத்துக்கு போறார், ராமகிருஷ்ண மடத்தில் போய் தங்கியிருக்காரு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன சொல்லியிருக்காங்க, எங்கு உனக்கு நிம்மதி இல்லையோ, எங்கு உனக்கு எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கோ அங்கே நீ தைரியமாக இருந்திருக்காரு. அதைத்தான் அவர் கடைபிடித்து வருகிறார். யோ நான் தான் சொல்லியிருந்தேன், யோ காமராஜே தோத்துருக்காருயா, என்னையா இந்திரா காந்தி தோக்காதுதா, ஜவஹர்லால் நேரு குடும்பமே தோத்துருக்கு. யோ அதெல்லாம் ராமர் அதெல்லாம் கேட்காச்சோம். இப்போ நீங்கள் தோக்காம வெற்றி பெற்றா என்ன சொல்லுவீங்க, அமுக்குனவொன்னு தாமரை விழுகுன்னு சொல்லுவீங்கல்ல. தோத்தனாலும் சும்மா இருக்கிய தோத்துட்டாருங்கிறீங்க, ஜெயிச்சிருந்தா என்ன சொல்லுவீங்க, அமுக்குனவொன்னு தாமரைக்கு ஓட்டு போட முடியுமா வச்சுட்டாருன்னு என்ன சொல்லுவார்கள். தோல்வி வெற்றி என்பது அது மக்கள் அளிக்கிற தீர்ப்பு. இது ஜனநாயக நாடு, அதனால அதை பற்றி அவங்கெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. நான் சொல்லல, பெருந்தலைவர் காமராஜே சொல்லிட்டாரு, அவரே தோக்கடிச்சிருக்காங்க. அவர் என்ன சொன்னார், இப்போதாப்பா நான் இதுக்கு தான் நான் பாடுபட்டேன், அவர் தான் பெருந்தலைவர். அதெல்லாம் கிடையாது, அதிருப்தின்னு நம்ம சொல்ல முடியாது. 243 வாங்கியிருக்காங்க. 60 வருஷம் ஆட்சியில் இருந்தவர்களே 99 தான் வாங்கியிருக்காங்க. 10 வருஷம் இருந்தவங்க 243, அது பெருமை அல்லவா. அவங்களாம் டபுள் மடங்கு வாங்கியிருக்காங்க. அதை ஏன் நீங்கள் போட மாட்டேங்கிறீங்க? யோ 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 எத்தனை ஆட்சியை கலைச்சிருக்காங்க நீங்கள் சொன்னாலும். தமிழ்நாட்டில் எத்தனை பேர் ஆட்சியை கலைச்சிருக்காங்க. இது வந்து ஏதாச்சும் ஒரு ஆட்சியை கலைச்சிருக்காங்களா? இல்லை, அதை ஒத்துக்கிடுங்களா? தமிழ்நாட்டில் எத்தனை ஆட்சியை கலைச்சிருக்காங்க நீங்கள் சொன்னாலும் அதோட வச்சுக்கோங்க. இங்கே நம்ம ஆளா ஆமாம், புதிதாக பதவியேற்ற அமைச்சர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து, ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்களை வந்து ஜனாதிபதி ஆக்கிய பெருமை பாரதிய ஜனதாவுக்கு தான் உண்டு. அதே போல் அப்துல் கலாமை ஜனாதிபதி ஆக்கி அவருக்கு பெருமதிப்பு கொடுத்தாரு. அவருக்கு சமாதி வச்சு அதுக்கு பிரதமரே வந்து இருந்து அதையெல்லாம் எவ்வளோ பெரிய பெருமை, அதையெல்லாம் சொல்ல மாட்டீங்க. அதெல்லாம் வந்து கூப்பிட்டுருப்பாங்க. நல்லா சந்திப்பேன். இந்த கோரிக்கையை வைப்பேன், தமிழர்களுக்காக நான் கோரிக்கை வச்சு தனி நாடு கேட்பேன். எப்போன்னு சொல்ல முடியாது, எப்போ வாய்ப்பு பார்க்க. ஆமாம், போகலாம். இப்போ எனக்கு கண் ஆபரேஷன் பண்ண போகிறேன், முடிஞ்சு போவேன். பார்த்து என்ன மாடிக்கு மடக்கி கேள்வியா கேட்குறேன். நான் என்ன போய் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனேன்னா இறங்கி எங்கே போனேன்? தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனேன்னா எங்கேயாவது நான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனேன்னா நீங்கள் எத்தனை டீம் பார்த்துருக்கீங்களா? ஆசீர்வாதம் வழங்குனேன், அவ்வளோதான். ஏன்னா காசி விஸ்வநாதர் கோயிலை மீட்டு அவர் சிவபெருமான் மேலே பக்தியாக இருக்காரு, தியானம் பண்ணுறாரு, விபூதி அணிகிறாரு. ஆமாம், கடவுள் இல்லைன்னு அவர் சொல்லலையே. விபூதி பூசுறாரு, குங்குமம் வைக்கிறாரு, எல்லா நாடுகளையும் ஆதரிக்கிறாரு. சவுதி அரேபியா போறாரு, எல்லா மதத்தையும் மதிக்கிறாரு. இந்த ஏதாச்சும் ஒரு பிரதமர் ராமகிருஷ்ண மடத்தில் போய் தரையில் படுத்திருக்காங்களா?
போய் தரையில் படுத்திருக்காரு. துளசி தீர்த்தத்தை குடிச்சிட்டு கிடந்திருக்காரு. விவேகானந்தா அந்த மண்டபத்தில் போய் தரையில் படுத்து கிடந்தாலும் தியானம் பண்ணியிருக்காரு. யாரும் அதை செஞ்சது தியானம் பண்ணாப்புல பண்ணணும்ல ஐயா. இன்னும் என்ன காப்பாற்றல? ஐயோ, தோல்வி வெற்றி வென்று பெருந்தளவிலே தோற்று. அது ஜனநாயக நாடையா? ஆமாம். ஐயோ, அந்த பையன் வந்து நோண்டி நோண்டி உங்கெடுக்கிறாங்க. எனக்கு ஒரு மாமியார் மாதிரி சிறுத்தைக்குட்டி சிறுத்தைக்குட்டி. நீ என்ன டிவி? நியூஸ் என்ன? அதை பற்றி நான் பேசலையா? வேண்டாயா. கூட்டணி வைக்காம போயிட்டாங்க. கூட்டணி வச்சிருக்கலாம்ல. இப்போ கூட்டணி வச்சிருக்கலாம்ல. ரொம்ப கேவலமாக பேசுறது கொள்றது பேசக்கூடாது. எவ்வளவு சீனாமோனாக்கான எவ்வளவு தூரம் கூட்டணியை வச்சு அதை சொல்லிட்டேன். அந்த எவ்வளோ தூரம் அவர் கட்டமைச்சு சீமான் எவ்வளோ கட்டமைச்சு ஓட்டு எவ்வளோ வாங்கியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பில் அதிமுக கட்டமைப்பு நல்லா இருந்திருக்கணும். அது செய்யலை. அது தவறிட்டாங்க. இல்லை, நல்லா ஓட்டு வாங்கியிருக்காரு. நல்ல பேசாமல் இருக்க முடியுமா? இவங்களும் தான் பேசுகிறாங்க. யாரும் தான் பேசலை, எல்லாரும் தான் பேசுகிறாங்க. ஈழத்தமிழர்களுக்காக என்னைக்கும் உண்டு. இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவு கொடுத்தா கொடுப்பேன். அவ்வளோ வந்து பார்க்குறாரு கொள்றாரு. 2-3 தடவை என்னை 2 தடவை வந்து சந்திச்சிருக்காரு. இலங்கையும் சிங்களம் கொண்டுருவாங்க. ஆமாம் ஆமாம். நான் தனி ஈழம் கேட்குறேன். தனி தமிழ் ஈழம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். போனாலும் அங்கே உள்ள ஆட்சி இருக்காங்கட்ட. நட்புறவு நல்லாக இருந்தாலும் அங்குள்ள சிங்கள வெளியில் இருக்காங்க. ஆமாம். அதெல்லாம் நடக்குது. அதெல்லாம் பழைய ஸ்டாப்லாம் நான் செய்யலை. நான் கரெக்டாக செஞ்சுக்கிட்டேன். அவங்க காலத்தில் நிறுத்திட்டாங்க. நான் அந்த கட்டளையெல்லாம் ஒழுங்காக நடக்குது. மண்டகப்படி நல்லா நடக்குது. இப்போ குரு பூஜை அன்னைக்கு வெள்ளித்தேர் இங்கே வந்துச்சு. அதெல்லாம் நல்லா நடக்கும். மண்டகப்படியெல்லாம் ஒரு மாதம் 70,000 ரூபா கட்டுறேன் நான். சாயிரத்தை மண்டகப்படி அதெல்லாம் நடக்குது. யார் மெச்சிக்கா? அதெல்லாம் பொதுமக்கள்லாம் ஒன்று சொல்லி இது ரொம்ப சொல்லாது. அதெல்லாம் விமர்சி. நன்றி.